அது இல்ல புனிதா, நான் ராசாத்தியை பார்த்ததும் பேசதான் போனேன். அதுக்குள்ள ஆட்டோல ஏறி எங்க போனானே தெரியல. நான் அந்த ஏரியா சுத்தி தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. நான் தான் அவளை மிஸ் பண்ணிட்டேன். அப்ப இத உடனே இனியன் கிட்ட சொல்லணும். அவன் போய் ராசாத்தியை தேடி கூட்டிட்டு வந்துருவா. சித்தி, நானே இனியன் கிட்ட சொல்லிட்டேன் சித்தி. இனியன் அழகுற ராசாத்தியை தேடி தான் இப்ப போயிருக்காங்க. இனிய மாமா மட்டும் ராசாத்தி அக்காவை பார்த்தா போதும், மாமா ஏதாவது சொல்லி கூட்டு வந்துருப்பாரு. ஐயோ, இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த ராசாத்தி திரும்பவும் வந்து நமக்கு இம்சையா இருப்பாளோ? அவ உண்மையிலேயே மும்பைக்கு தான் போயிட்டான்னு நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம். நல்ல வேளை ராசாத்தி இங்கேதான் இருக்கா. இனியும் போய் எப்படியாவது பேசி கூட்டிட்டு வந்துருவான். போச்சு, இனி எப்படியாவது பேசி அவளை வர வச்சிருவான் போல. அதை நடக்க விட்டுறக்கூடாது. அப்புறம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போயிடும். பாட்டி, அம்மாக்கு எப்போ குணமாகும்னு சொன்னாங்க? ஒரு வாரம் ஆயிடும். ஆனா உன் அத்தை இப்ப எங்க போனான்னு தெரியலையே, அதான் கஷ்டமா இருக்கு. எங்க போனா எங்க இருக்கான்னு ஒண்ணுமே தெரியல. நீ எல்லாம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் பாட்டி. அத்தை சீக்கிரம் திரும்ப வரணும். எங்க போயிருப்பா அவ? அவ என்கிட்ட கூட சொல்லல. பாட்டி, என்னாச்சு பாட்டி? பாட்டி, 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 என்னாச்சு பாட்டி? பாட்டி, பாட்டி, என்னமாச்சு? என்ன பாருங்க பாட்டி. பாட்டி, கண்ணை திறந்து பாருங்க. அம்மா, பாட்டி, மெதுவா வழி நிறுத்து. என்னாச்சு பாட்டி? அத்தை, பாட்டி, என்னாச்சு? அத்தை, பாட்டி, மாமா, அம்மா என்னாச்சு? பாட்டி, தண்ணி எடுத்து வா, தண்ணி எடுத்து வா, போ. அத்தை, அத்தை இங்க பாருங்க. நாங்க நடந்து வந்துகிட்டு இருந்தோம் தம்பி, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. தண்ணி குடி. இந்தா வாங்க. புடி புடி, அத்தை புடி. இந்த பாப்பாவும் கூட தான்ப்பா வந்துச்சு. எப்படி விழுந்தாங்க? என்னாச்சு? நல்லா துளிப்பா. ஐயோ அண்ணே, அண்ணே சொல்லுங்கண்ணே. அதான் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா? பாத்துமா, அம்மா ஒண்ணும் இல்ல, மெல்லமா பாத்து மெதுவா மெதுவா. இந்தாங்க, இன்னும் கொஞ்சம் குடிங்க. மெதுவா தூக்கு மாப்ள. கரெக்டா அனுப்பி வச்சிட்டாரு. பாத்து பாட்டி, பாத்துமா பாத்து போங்க மெதுவா. மாப்ள இப்படி உட்கார வை. இது வேற இந்த நேரம் மொத்தம். டேய் இருங்க, உட்காருங்கம்மா. மெதுவா பாத்து உட்காருங்க. அம்மா இப்படி காத்து வாங்கின மாதிரி உட்காருங்கம்மா. என்னாச்சு அத்தை? பாட்டி சாப்பிடவே இல்லை மாமா. எப்ப பார்த்தாலும் அம்மாவை பத்தியும் அத்தைய பத்தியும் தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. ராசாத்தி அத்தை வீட்டை விட்டு போனதுல இருந்து பாட்டி சாப்பிடாமலே இருக்காங்க. என்னத்த, நாங்க தான் இருக்கோம்ல. நாங்க என்ன ராசாத்தியை அப்படியேவா விட்டுருவோம்? முதல்ல சாப்பிடுங்க அத்தை. இப்படி சாப்பிடாம இருந்ததால பாருங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. உடம்ப பாத்துக்கங்க. ஆமாம்மா, ஏதோ நாங்க வந்த நேரம் பார்த்தோம், இல்லைன்னா என்னமா இருக்கும்? ராசாத்தி எங்க இருக்கான்னு தெரியலையே. அவளை விட்டுட்டு நான் எப்படி சாப்பிட முடியும் மாப்ள? அவ ரொம்ப வெகுளி மாப்ள. எங்க போய் என்ன கஷ்டப்படுறான்னு தெரியலையே. அத நினைச்சாதான் என்னால தாங்க முடியல. அம்மா அழாதீங்கம்மா. அத்தை, ராசாத்தி இருக்கிற இடம் இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது. என்ன மாப்ள சொல்றீங்க? ஆமா அத்தை, குமரன் மில்லு விஷயமா செங்கல்பட்டு வரைக்கும் போயிருந்தான். அங்க மார்க்கெட்ல வச்சு அவன் ராசாத்தியை பார்த்திருக்கான். அவன் தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். நிஜமாவா மாப்ள? ஆமாம்மா, நானும் இனியும் அங்கதாம்மா போய்கிட்டு இருக்கோம். சீக்கிரமா ராசாத்தியை கண்டுபிடிச்சு கூட்டு வந்துருவோம்மா. ராசாத்தி நல்லா இருக்கான்னு தெரிஞ்சதும் தான் எனக்கு உசரே வந்தது. அத்தை, நாங்க போய் அவளை கூட்டு வரோம். நீங்க உங்க உடம்ப பாத்துக்கங்க. சரிங்க மாப்ள. ராசாத்தி எங்க இருக்கான்னு சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா நீங்க ராசாத்தியை கூட்டிட்டு வந்துருவீங்கன்னு நான் நம்புறேன். நான் என்ன பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. இருங்க இருங்க. அம்மா எங்க போறீங்க? உட்காருங்க, நாங்களே வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறோம். உட்காருங்க. வண்டியில இல்லையா? இந்தா இதை பிடி, வண்டியில ஏறு. பாத்து பாத்து பாட்டி. பாத்து.
அத்தை ம் அத்தை என்ன கண்மணி, இங்கேயா இருக்கீங்க? ஏன் இப்படி பதட்டமா வர? அப்படி என்ன ஆச்சு? ஐயோ அத்தை, அந்த ராசாத்தி ஏதோ மும்பைக்கு போயிட்டான்னு சந்தோஷப்பட்டா இப்ப ஏதோ அவ செங்கல்பட்டுல தான் இருக்காளாம். அவ எங்க இருந்தா என்ன கண்மணி? ஆமா, அவ அங்க இருக்கான்னு யார் சொன்னாங்களாம்? உங்க புள்ளதான் மில்ல விஷயமா அங்க போயிருக்காரு. அப்பதான் அவளை பாத்திருக்காரு. அப்புறம் என்னாச்சு? நல்ல வேலை, அவரு கிட்ட போய் கூப்பிடுறதுக்குள்ள அவ காணாம போயிட்டாளாம். அப்புறம் என்ன, விடு. அவதான் கையில மாட்டலல்ல. ஐயோ அத்தை, அவ செங்கல்பட்டுல இருக்கிற விஷயம் தெரிஞ்சு இனிய ராசாத்திய தேடி போயிருக்கான். அவன் போனாலும் ராசாத்தி அவன் கூட வரமாட்டா. என்ன அத்தை புரியாம பேசுறீங்க? இனியும் போனா கண்டிப்பா ராசாத்திய கூட்டிட்டு வந்துருவான். அதெல்லாம் நடக்காது. எனக்கு ராசாத்தி மேல நம்பிக்கை இருக்கு. அவ சத்தியம் பண்ணிருக்கா. அதனால கண்டிப்பா வரமாட்டா. ராசாத்தி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவ. சொன்ன வாக்க கரெக்டா காப்பாத்துவா. எப்படி அத்தை அவளை போய் நம்புறீங்க? இனி அப்படியெல்லாம் விட மாட்டான். ராசாத்திய எப்படியும் கூட்டிட்டு வந்துருவான். ராசாத்திய நான் இந்த விஷயத்துல மட்டும்தான் நம்புறேன். கண்டிப்பா அவ இனியன் கூட வரமாட்டேன்னு தான் சொல்லுவா. நம்மளையும் காட்டி கொடுக்க மாட்டா. நீ எதுக்கும் கவலைப்படாம இரு கண்மணி. எதுவும் நடக்காது. சரியான லூசு. சத்தியம் சக்கரை பொங்கல்னு பேசிக்கிட்டு. எனக்கு என்னமோ அந்த இனிய ராசாத்திய கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவான்னு தான் தோணுது. அதை எப்படியாவது தடுக்கணுமே. என்ன பண்ணலாம்? ஐயோ, என்ன பண்றது? ராசாத்தி எப்படி இங்க வந்தா? நாம இருக்கிறது இங்க யாருக்கும் தெரியாதே. ஐயோ, வேற ஏதாவது கடைக்குள்ள போயிருப்பாளோ? சார், குண்டா ஒரு பொண்ணு வந்து வரல. அண்ணே, எவ்வளவோ பேசி பார்த்துட்டு வேலைக்கு ஆகலண்ணே. அதை விட்றா, நான் ராசாத்தியை பார்த்தேன்டா. என்னண்ணே சொல்றீங்க? நான் போய் பார்க்கறதுக்குள்ள எங்கேயோ போயிட்டாடா. நம்ம இருக்கிறத கண்டுபிடிச்சு வந்திருப்பாளோ? முதல்ல சேர்மனுக்கு தெரியணும்ண்ணே. முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ண. சரி சரி. முருகா,
சொல்லியா? ஐயா ராசாத்திய செங்கல்பட்டுல பார்த்தேன்யா. நான் போய் பார்க்கறதுக்குள்ள போயிட்டாயா? முருகா, ஆமா நீ எதுக்கு அங்க போன? நான் இருக்கிற ஊருக்கு தான் அவ வந்திருக்கா. இரியா, வேற ஏதோ போன் வருது, என்னன்னு பாக்குறேன். கண்மணி, அந்த ராசாத்தி செங்கல்பட்டுல தான் இருக்கா. நல்லது முருகா, இப்பதான் எனக்கு அதை பத்தி தகவல் கிடைச்சது. ஏதாச்சும் பண்ணி அவளை கடத்திருங்க. ஏன் இவ்வளவு அவசரம்? அவ செங்கல்பட்டுல இருக்கிற விஷயம் தெரிஞ்சு இனி அவளை தேடி போயிருக்கான். இனியன் கண்ணுல மட்டும் ராசாத்தி மாட்டவே கூடாது. அப்படி மாட்டினா ராசாத்தி ஏதாவது பேசி அவளை திரும்பவும் ஊருக்குள்ள வர வச்சிருவான். முருகா, அப்படியெல்லாம் வர முடியாது முருகா. நான் எதுக்கு இருக்கேன்? எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், விடுங்க. சரி, நான் உங்களை நம்பிதான் இருக்கேன். சரி முருகா. நாங்க பேசுனது கேட்டுச்சாயா? அந்த மாதிரி பண்ணிரு. இல்லையா, நீங்க ஹோல்ல போட்டீங்க. அப்படியா? சரி, ராசாத்தியை தேடி இனியன் அங்க வந்துகிட்டு இருக்கான். அப்படியா? நீ என்ன பண்ண, ராசாத்தி இனியன் கண்ணில் சிக்கிறதுக்குள்ள நீ அவளை கடத்திரு. சரிங்கய்யா. நீயே டைரக்டா போகாதரா, லோக்கல்ல யாராவது ஆள் வச்சுக்க. சரிங்கய்யா, நான் பாத்துக்கிறேன். கடத்திட்டு என்கிட்ட சொல்லு. சரிங்கய்யா, கடத்திட்டு ஃபோன் பண்றேன். சீக்கிரம் முடி. டேய் வாங்கடா. போடா. வண்டிடுறா. இதுல ராசாத்தி எங்க இருக்கான்னு எப்படா போய் தேடுறது? மாப்பிள்ள, குமர ராசாத்தி ஏதோ கடையில காய்கறி வாங்கிட்டு போனதா தானே சொன்னா. இங்க இருக்கிற கடைகள் எல்லாம் விசாரிப்போம் நாம. சரி, உங்ககிட்ட போட்டோ இருக்குல்ல? இருக்கு மாப்பிள்ள. போய் அதை காமிச்சு இங்க விசாரி, நான் அந்த பக்கம் போய் பாக்குறேன். சரி மாப்பிள்ள. எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது? ஆமாக்கா, சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்புறமா தான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். என்ன பண்றது? ரசதி, தான் இருக்கா. சாரி, இவங்களை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்லைங்க. சரி, சரிங்க தம்பி. டேய், வாட்டர் பாட்டில் வாங்கு. கூலிங்கா. ஒரு வாட்டர் பாட்டில் கொடு, கூலிங்கா. டேய், என்னாச்சு? அட ஏன் மாப்பிள்ள, கேக்குறவங்க எல்லாருமே பார்க்கலன்னு தான்டா சொல்றாங்க. சரி, வா இந்த பக்கம் போய் பார்க்கலாம். சரி வா.
வாங்கடா சீக்கிரம். சரிண்ணே. சரிவா போலாம். இந்த இவர்கிட்ட கேட்போம். ஏங்க இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு எங்கேயா பாத்திருக்கீங்க? தமிழ் நைமாலும் புரியலையா? டேய் தமிழ் நைமாலும் தெரியாதுங்கிறாங்களே, வேற யார்ட்டையாவது போய் கேட்கலாம் வா. அண்ணே நல்ல வேலை நம்மள அடையாளம் தெரியல. பார்த்துருந்தா கண்டிப்பா நம்மள அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பான். நல்ல வேலை நான் அவனை பார்த்தேன், இல்லைன்னா எல்லாரும் மாட்டியிருப்போம். அண்ணா அதான் இனி இங்க இருக்கான்ல, நம்ம வேற எங்கேயாச்சும் கிளம்பி போயிடலாண்ணே. அவன் வேற ஏதோ வேலையா வந்திருக்கான். நாம எதுக்கு இங்கிருந்து போனோம்? டேய் நாம இருக்கிற இடம் அவனுக்கு தெரியாது, நாமளா போய் ஏன் மாட்டிக்கணும்? வா போலாம். சரி. என்னடா மாப்பிள்ள, இங்கேயும் தேடி ராசாத்தி கண்ணிலேயே படல. டேய் இங்க பக்கத்துல தாண்டா எங்கேயாவது இருப்பா. குமரை இங்க பார்த்தா தானடா சொன்னா. கண்டிப்பா ராசாத்தி இங்கதான் எங்கேயாவது இருப்பா. கொஞ்சம் பொறுமையா இருமாப்ல. சரி, எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. வா கோயிலுக்கு போய் சாமி கூப்பிட்டு போலாம். சரி மாப்ள, அந்த கடவுள் உன்னை கைவிடாது மாப்ள. உன் ராசாத்தியை கண்டிப்பா உன் கண்ணில் காட்டிடுமாப்ல. நான் சொல்றத நம்பு மாப்ள. நல்லவங்களுக்கு சோதனையை கொடுத்தாலும் அந்த சாமி எந்த சூழ்நிலையும் நம்ம கைவிடாதரா. சரி நீ போய் சாமி கும்பிடு, நான் அந்த பக்கமா போய் விசாரிச்சுட்டு வரேன். சரி. அம்மா தாயே, என் மாமா சந்தோஷமா இருக்கணும், எந்த பிரச்சனையும் வராம அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவர் வாழணும். அவருக்கு எதுவும் ஆகாம நீதான் அவர் கூட இருந்து பாத்துக்கணும். அம்மா தாயே, ராசாத்தி எங்க இருக்கான்னு தெரியல. அவளை தேடிக்கிட்டு இருக்க. அவ இல்லாம என்னால வாழ முடியாது. அவ எங்க இருந்தாலும் சரி, அவளை என் கண்ணில் காட்டு. என்ன ராசாத்தியோட சேர்த்து வை. அம்மா, நான் அவ கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். நான் ராசாத்தியை புரிஞ்சுக்கிட்டு அவ கூட சந்தோஷமா வாழ்ந்த நாளை விட அவளை கஷ்டப்படுத்தி வாழ்ந்த நாள் தான் அதிகம். அதுக்கு தான் மொத்தமா எல்லா வலியையும் இந்த 2 நாள்ல கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்னால ராசாத்தியை பிரிஞ்சிருக்க முடியாது.
ராசாத்தியோட திரும்ப போகணும். அப்படி இல்லைன்னா ராசாத்தி இல்லாம நான் திரும்ப போக மாட்டேன்.